ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் வந்து தலப்பாக்கட்டி முட்டை பிரியாணி. அதுக்கு நம்ம முட்டைய வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். ரொம்ப முட்டையை வேக வைக்க வேண்டாம். பாருங்கள், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும். ஏன்னா பிரியாணி கூடயும் நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப வேக வச்சிங்கன்னா முட்டை மாதிரி ரஃப் ஆகிடும். அப்புறமா நம்ம மசாலாவுக்கு வந்து கல்பாசி எடுத்திருக்கேன், அன்னாச்சி பூ, லவங்கம், பட்டை, மராத்தி முக்கு, சோம்பு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நம்ம மைய அரைக்கணும். இதுதான் மசாலா நம்ம பிரியாணிக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணினாலே ஜீரக சம்பா ரைஸ் தாங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பச்சை மிளகா நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா இது கூட நம்ம காஞ்ச மிளகாவும் போட்டு அரைக்கலாம். பட் அது யூஸ்வலாக நீங்கள் சிக்கன் மட்டன் பண்ணும்போது காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முட்டை பிரியாணிக்கு நம்ம மிளகாத்தூளே போதும். இப்போது நான் மைய அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அந்த மசாலாவை. இப்போ முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை ஒரு ஃபோர்க்கில் இந்த மாதிரி அங்கங்கே குத்திக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா வந்து உள்ளே இறங்கணும். பிரியாணி கூட வேக வைக்கும் போது இதை பாருங்க, உங்களுக்கு நல்லா சாஃப்டாக உள்ளே போகும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா முட்டை வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போடும்போது நல்ல உள்ள மசாலாலெல்லாம் உள்ளே இறங்கிடும். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் வந்து நம்ம மசாலா வெளியிலேயே முட்டையை ஃப்ரை பண்ணிவிட்டு போடுவாங்க. பட் அது முட்டையிலேயே வெந்துடும். ஸோ அதனால் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக நம்ம பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் விடுறவங்க நெய் விடலாம். நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நெய் யூஸ்வலாக கடைசியாக இறக்கும் போது விட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். யூஸ்வலாக இதை வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா இந்த கரம் மசாலாலாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க பிரியாணியில் எப்போவுமே. பட் இது வந்து நம்ம மசாலா அரைச்ச தொட்டு நல்ல ருசியாக இருக்கும். தனித்தனியாக எடுத்து வைக்கணுன்ற அவசியமே இல்லை. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுங்க. நல்லா இதை வீட்டில் பண்ணிங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டரே பண்ண மாட்டோம். வீட்லேயே 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பட் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா கூட வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கு பாருங்கள், அதுதான் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸ் அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு ரைஸ் கூட நல்லா மசாலாலாம் வதங்கணும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். யூஸ்வலாக ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி. உங்களுக்கு ரைஸ் நல்லா ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வைங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு 1:1.5 அதுதான் வந்து அளவு. நம்ம பிரியாணி அரிசி மாதிரியே தான். ஸோ இது நல்லா
நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்ம முட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோர்க்கில் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த வேகிற அரிசியில் வச்சிடலாம். இப்போ நம்ம அதை மூடிடலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் ரைஸ் வேகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னா முட்டை ரொம்ப பாயில் ஆகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு இப்போ அதை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு தம் மாதிரி ஆகிடும். இதை பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சுட சுட தலப்பாக்கட்டி முட்டை பிரியாணி ரெடி. இது கூட வந்து நான் ப்ராக்கலி ரைத்தா பண்ணியிருக்கேன். அது வந்து தனியாக நான் ரெசிபி போடுறேன். ஸோ சுட சுட பிரியாணி ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.